இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Proverbs 21:31. The horse is prepared for the day of battle, but deliverance is of the Lord. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய ஜெயமும் என்னுடைய ஜெயமும் கர்த்தரால் நிச்சயமாய் வரும். ஆமென். அநேகர் இந்த நாளின் ஜெயத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கின்றது, அவரே உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே என்று. ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிற ஜெயம், அது சமாதானத்திற்கு ஏதுவான ஜெயமாக இருக்கும். ஆம், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆம், உலகத்தில் உள்ள பலமுள்ள காரியங்களை குறித்து சிலர் மேன்மை பாராட்டுவார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை அவர் நிச்சயமாய் நன்மைக்காகவே கொடுப்பார். அவர் சமாதானத்திற்காகவே கொடுப்பார். ஆம், நம்மை நேசிக்கிற தேவன் நமக்கு தேவையானதை அவர் நிச்சயமாய் செய்வார். உலகம் நினைக்கிற பிரகாரமாய், மனிதர்கள் நினைக்கிற பிரகாரமாய் அல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் எது நன்மை, எது தேவை என்பதை அவர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்வார். ஆம், உலகத்தின் உள்ள பலமான காரியங்களை குறித்து நாம் நம்பாதபடி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கை வைப்போம். அவரை பற்றி கொள்வோம். அவரே நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் தோல்வி நிலையில இருக்கலாம். ஒருவேளை தோற்று போய்விடுமோ என்று நீங்கள் கவலைப்படலாம். தோல்வியை கண்டு துவல விடாதிருங்கள். உங்களுடைய மனதை நீங்கள் கஷ்டப்படுத்தாதிருங்கள். கர்த்தர் அந்த தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுவார். வேதம் சொல்வது போல கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிக்கும்படியாய் அவர் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய நாவிலும் அவர் துதியின் சத்தத்தை கொடுப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்களும் நானும் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், உலகத்தில் உள்ளவர்கள் காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவர். அவர் யூத ராஜ சிங்கம். ஆமேன். உங்களுக்கும் எனக்கும் முன்பாக செல்கிறவர். அவர் எல்லா கோணலான பாதைகளை அவர் நேர்மையாய் மாற்றுவார், செவ்வையாய் மாற்றுவார் அவர். ஆம், அவருடைய முகத்திலிருந்து வீசுகிற சூரிய ஒளிச்சத்தின் போல உங்களையும் என்னையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இந்த புதிய நாளிலே ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் ஒவ்வொருடைய சரீரத்திற்குள்ளும் கர்த்தருடைய பிரகாசமான ஒளி பிரகாசிக்கட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் இருக்கட்டும். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீங்களப்பா. எங்களுடைய ஜெயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது ராஜாவே. நீரே எங்களுக்கு எது நன்மையானது என்று அறிந்திருக்கிற பின்னலுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நீ நன்மையும் ஜெயத்தையும் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.